அரசிடம் தனிப்பட்ட நிகழ்ச்சி நிரல் கிடையாது. கருணே விளக்கம். மனம் திருந்தும் போதைப்பொருள் வர்த்தகர்கள் அரசாங்கம் வெளியிட்ட அதிர்ச்சி தகவல். வித்யா படுகொலை காணொளி சுவேஷ்குமாரின் திட்டத்தை வெளியிட்ட சொலிசிட்டர் ஜெனரல். மக்களை ஏமாற்றும் வரவு செலவு திட்டம் கடுமையாக விமர்சிக்கும் மகிந்த அணி. வாகனங்களை கொள்வனவு செய்ய இது சரியான நேரம் மக்களுக்கு வெளியான அறிவிப்பு. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவால் முன்வைக்கப்பட்ட 2026 நிதியாண்டுக்கான தேசிய மக்கள் சக்தி அரசின் வரவு செலவு திட்டத்தை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி கடுமையாக விமர்சித்துள்ளது. மக்களை ஏமாற்றும் விதத்திலேயே வரவு செலவு திட்டம் முன்வைக்கப்பட்டுள்ளது என அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். மொட்டு கட்சி தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கூறுகையில், குறுகிய காலப்பகுதி பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்குரிய வேலை திட்டங்கள் வரவு செலவு திட்டத்தில் காணப்படவில்லை. உறுதிமொழிகள் இடம்பெற்றிருந்தாலும் அவற்றை நிறைவேற்றுவதற்குரிய வழிகாட்டல்கள் காணப்படவில்லை. இலக்கங்களை குறிப்பிடலாம், அதனை அடைவதற்குரிய வேலை திட்டமும் பாதீட்டில் இல்லை. ஆக மொத்தத்தில் எவ்வித அடிப்படையுமின்றி மக்களை ஏமாற்றுவதற்காக முன்வைக்கப்பட்ட வரவு செலவு திட்டமே இதுவாகும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கு நாடுகளில் தலைமறைவாக வாழ்ந்து வரும் இலங்கையை சேர்ந்த போதைப்பொருள் வர்த்தகர்கள் பலர் மனம் திருந்தி புதிய வாழ்க்கையை தொடர விரும்புவதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால இந்த தகவல்களை ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார். துபாயில் வசித்து வரும் 7 போதைப்பொருள் வர்த்தகர்கள் இவ்வாறு தொலைபேசி அழைப்புகள் மூலம் அரசாங்கத்திடம் இந்த கோரிக்கையை முன்வைத்தனர் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் வர்த்தகத்தில் இருந்து விலக்கி நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கு விரும்புவதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். அரசாங்கத்திடம் சரணடைந்து புதிய வாழ்க்கையை தொடர விரும்புவதாக அவர்கள் குறிப்பிடுகின்றனர் என அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பிலும் அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த கோரிக்கைகள் தொடர்பில் சாதகமான கோணத்தில் அரசாங்கம் கவனம் செலுத்தும் எனவும் தற்போதைய அரசாங்கம் இவ்வாறான இறுதி தீர்மானம் எடுக்கும் என்பது குறித்து கருத்துக்களை வெளியிட முடியாது எனவும் அமைச்சர் ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார். அரசாங்கம் குறுகிய கால தனிப்பட்ட நிகழ்ச்சி நிரல் அல்லது தனிப்பட்ட தேவைகளுக்காக செயல்படாது என்று பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு வரவு செலவு திட்டம் நாட்டின் அனைத்து துறைகளையும் உள்ளடக்கியுள்ளது. 2026 ஆண்டுக்காக சமர்ப்பிக்கப்பட்ட ஒதுக்கீட்டு மசோதா குறித்து தனது கருத்துக்களை தெரிவிக்கும் போதே நாடாளுமன்றத்தில் இவ்வாறு அவர் கூறியுள்ளார். இதன்போது தொடர்ந்தும் பேசிய பிரதமர், ஜனாதிபதியின் ஒதுக்கீட்டு மசோதா உரையை அரசுக்கும் எதிர்க்கட்சிக்கும் இடையிலான பிளவு கோட்டை ஒதுக்கி வைத்துவிட்டு கவனமாக கேட்டிருந்தால் அந்த உரையிலிருந்து நாம் அனைவரும் கற்றுக்கொள்ள பல விடயங்கள் இருந்திருக்கும். அந்த முன்மொழிவுகள் மற்றும் புள்ளி விவரங்கள் அனைத்திற்கும் பின்னால் மிக முக்கியமான கதை உள்ளது. அதேபோல் அதன் உள்ளடக்கத்திலும் முக்கியமான கதை உள்ளது. அந்த கதையை அனைவரும் நன்றாக புரிந்து கொள்ள முயற்சிக்குமாறு நான் பரிந்துரைக்கின்றேன். கொள்கைகள் மற்றும் சட்டங்களை வகுப்பது மட்டுமல்லாமல் சட்டங்கள் முறையாக செயல்படுத்தப்படும் போதும் ஒரு நாடு எவ்வாறு வளர்ச்சியடைய முடியும் என்பது பற்றிய ஒரு நல்ல கதை பட்ஜெட்டிலும் இருந்தது. இந்த நேரத்தில் அதுதான் முக்கியம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சிவலோகநாதன் வித்யா பாலியல் வன்கொடுமை காணொலிக்கு வெளிநாட்டு பாதாள கும்பலுக்கு விற்பனை செய்ய திட்டமிட்டுள்ளதாக சொலிசிட்டர் ஜெனரல் ஆசாத் நவாவி தெரிவித்துள்ளார். குறித்த வழக்கின் 9வது சந்தேக நபரான சுவேஷ்குமார் படங்களை கொண்ட காணொலியை அந்த கும்பலுக்கு விற்க திட்டமிட்டுள்ளதாக கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ஆசாத் நவாவி உச்ச நீதிமன்றத்தின் 5 நீதிபதிகள் கொண்ட அமர்விடம் கூறியுள்ளார். சந்தேக நபர் சம்பவத்தை காணொலியாக பதிவு செய்ததாக கூறப்பட்டாலும் அதை நிரூபிக்க எந்த ஆதாரமும் இல்லை என்ற பிரதிவாதி வழக்கறிஞர் தர்ஷன குறுப்பு கூறியதற்கு கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் நவாவி பதிலளித்துள்ளார். காணொலி பதிவு சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டுள்ளதாக கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் நவாவி கூறியுள்ளார். சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட பிறகு குற்றம் சாட்டப்பட்டவர் அரசாங்கத்திற்கு சாட்சியாக மாறவும் குற்றத்திலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ளவும் தலைமை புலனாய்வு அதிகாரிக்கு ரூபாய் 20 மில்லியன் வழங்க முயன்றதாகவும் தெரியவந்துள்ளது. சாட்சியங்கள் முரண்பாடாக இருப்பதாக
உள்ளதாக குற்றவாளிக்கு சார்பாக வாதாடிய வழக்கறிஞர் குறுப்பு வாதிட்டார். இருப்பினும் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் நவாவி குற்றச்சாட்டுகள் நியாயமான சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டுள்ளதாக கூறி மேல்முறையீட்டை தள்ளுபடி செய்யுமாறு கோரியுள்ளார். மரண தண்டனை விதிக்கப்பட்ட சுவேஸ்குமார் உள்ளிட்ட பிரதிவாதிகள் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவின் விசாரணைகள் முடிவடைந்துள்ளன. அதன்படி மனுவின் விசாரணை தொடர்பான தீர்ப்பை உயர் நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. அரசாங்கத்தினால் சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்ட யோசனை ஓர் பொய்மூட்டை என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்ட போது சிரித்துக் கொண்டும் சுற்றி சுற்றியும் சத்தமாகவும் மெதுவாகவும் பேசி இந்த வரவு செலவு திட்டத்தை ஜனாதிபதி அனுர சமர்ப்பித்ததை நாம் அவதானித்தோம் என சஜித் தெரிவித்துள்ளார். எனினும் இந்த வரவு செலவு திட்டமானது பொய்களினால் நிரப்பப்பட்ட ஒரு பொய் சாக்கு மூட்டை என அவர் தெரிவித்துள்ளார். இந்த வரவு செலவு திட்டமானது முழுக்க முழுக்க பொய்களினாலும் ஏமாற்று வார்த்தைகளினாலும் நிரம்ப பெற்ற ஒன்றாகும். இதனூடாக தங்களது ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளும் முயற்சியை ஜனாதிபதி மேற்கொண்டுள்ளார் என குற்றம் சுமத்தியுள்ளார். இந்த அரசாங்கம் வரவு செலவு திட்டத்தில் மக்களை அநாதைகளாக்கியுள்ளது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இந்த அரசாங்கத்தின் பிரதான கொள்கை பொய்களை சமூகமயப்படுத்துவது என்பது தெரிகின்றது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த அரசாங்கமானது கெட்லர் ஹேப்பெல்ஸ் ஆகியோரின் கொள்கைகளை பின்பற்றுகின்றது. தொடர்ச்சியாக இடைவிடாது பொய்களை உரைக்கின்றது என அவர் தெரிவித்துள்ளார். கோபல்ஸின் கொள்கைகளுக்கு அமைய இந்த பொய்களை தொடர்ச்சியாக கூறி சமூகத்தில் தொடர்ந்தும் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள முடியும் என அரசாங்கம் நம்புகின்றது எனவும் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். வெளியேற்றத்தை தொடர்ந்து தற்பொழுது சந்தை நிலைத்தன்மையை கொண்டிருப்பதால் நுகர்வோர் வாகனங்களை வாங்குவதற்கு இதுவே சரியான நேரம் என்று வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் கூறியுள்ளது. வாகன விலைகள் மீதான அண்மைய மேல் நோக்கிய அழுத்தம் தணிந்துள்ளது. தற்பொழுது சந்தை மிகவும் சமநிலையான நிலையை எட்டியுள்ளதாக சங்கத்தின் தலைவர் இந்திக சம்பத் மெரன்சிகே கூறியுள்ளார். 2026 வரவு செலவு திட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள 2.5% சமூக பாதுகாப்பு வரி குறித்து கருத்து தெரிவித்த மெரன்சிக்கு இது ஒரு புதிய வரியல்ல என்று தெளிவுபடுத்தியுள்ளார். வாகன விற்பனைக்கு பிறகு அல்லாமல் சுங்கத்தின் போது இந்த வரியை வசூலிக்க கோரியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். விற்பனைக்கு பிறகு வரி வசூலிப்பது இறக்குமதியாளர்கள் மற்றும் வாங்குபவர்களுக்கு தேவையற்ற சிக்கல்களை உருவாக்கியதால் இந்த மாற்றம் கோரப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் கடத்தல் மோசடியில் ஈடுபட்ட ஹாரிசுதா என்ற போதைப்பொருள் கடத்தல்காரர் நேற்று கிரிகத்போட போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். பிரிவு புலனாய்வு பிரிவின் போலீஸ் அதிகாரி ஒருவருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் நடாத்தப்பட்ட சோதனையின் போது சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். சந்தேக நபரிடம் 10 கிராம் மற்றும் 650 மில்லிகிராம் ஐஸ் மற்றும் இந்த மோசடிக்கு பயன்படுத்தப்பட்ட மொபைல் போன் ஆகியவை கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். சந்தேக நபருக்கு போதைப்பொருள் தொடர்பான வழக்குகளுக்காக நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்ட 3 திறந்த பிடியாணை உத்தரவும் உள்ளமை தெரிய வந்துள்ளது. இந்த சந்தேக நபருக்கு துபாயில் உள்ள ஒரு பெரிய போதைப்பொருள் கடத்தல்காரரிடமிருந்து கொலை மிரட்டல்கள் வந்துள்ளதாகவும் தங்களுக்கு தகவல் கிடைத்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கிரிபத்கொட போலீஸ் பகுதியில் வசிக்கும் 30 வயதுடையவர். மகர நீதவான் நீதிமன்றத்திடம் போதைப்பொருள் தொடர்பாக சந்தேக நபரை 7 நாட்கள் தடுத்து வைத்து விசாரிக்க அனுமதி கோரியுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர்.